பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் காலை பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? சுகமா இருக்கீங்களா? சுகம்தான் இல்லைங்க, ஒரு வியாதி, ஒரு பலவீனம், வீட்டுல மனைவிக்கு வியாதி, கணவர் வியாதிப்பட்டுட்டார், பிள்ளைக்கு தொடர்ந்து வியாதி, என்ன பண்றதுன்னு தெரியல. அது மாதிரி கஷ்டத்துல இருக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு. என்ன தெரியுமா? யோவான் 5:6 நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். இப்படியெல்லாம் இயேசு பேசியிருக்கிறாரு. ஆமா, யோவான் 5 ஒரு சம்பவம் இருக்கிறாரு. எருசலேமில் ஒரு பண்டிகைன்னு சொன்னாலே எல்லா யூத மக்களும் வந்து இஸ்ரவேலர் கூடி வந்து தேவாலயத்துக்கு போவாங்க பண்டிகை கொண்டாட. ஆனா இயேசு பெதஸ்தா இந்த குளத்தின் அருகே வந்தார். ஏன் தெரியுமா? அங்க 38 வருஷம் வியாதி படுக்கையில ஒரு மனுஷன் படுத்திருந்தான். அவனை குணமாக்கவே வந்தார். அந்த மனிதனை இயேசு அற்புதமாய் சுகமாக்கினார். 38 வருஷ வியாதியை மாற்றி குணமாக்கினார். அந்த அற்புதம் நடந்த இடம் தான் இது. அதாவது பெதஸ்தா குளம் இருந்த ஒரு இடம். இயேசுவின் நாட்களில் இந்த இடத்துல ஒரு பெதஸ்தா குளம், பெரிய குளம் இருந்தது. 5 மண்டபங்கள் இருந்தது. இந்த மண்டபங்கள்ல அநேக வியாதிஸ்தர் படுத்திருக்காங்க. எப்போதாவது ஒரு முறை தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவான். அது கலைஞருடன் யார் முதலாவது அந்த குளத்துல இறங்குறாங்களோ, எப்பேற்பட்ட வியாதிஸ்தர் இருந்தாலும் சுகமாகிடுவாங்க. ஆனா நிறைய பேர் சுகத்துக்காக ஏக்கத்தோடு இங்க காத்திருப்பாங்க. ஒரு மனிதன் 38 வருஷம் படுக்கையிலே இருந்தானா எளிமை நடக்க முடியாது. அதனால தண்ணில இறங்குறதுக்கு யாராவது உதவி செய்தாதான் முடியும். உதவி செய்ய ஆள் இல்லை. ஒரு விரக்தியோட படுத்திருக்கிறான். இவனை தேடித்தான் இயேசு வந்தார். இந்த இடம் எருசலேமுடைய மதில் சுவர்ல பல வாசல் இருக்குல்ல, ஆட்டு வாசல். ஆட்டு வாசலுக்கு அருகிலே தேவாலயம், எருசலேம் தேவாலயம் இந்த இடத்து பக்கத்துலதான் இருக்கிறது. அந்த ஆட்டு வாசலுக்கு 3 பெயர். லயன்ஸ் கேட்னு பெயர் இருக்கிறது. ஸ்டீஃபன் கேட்னு இப்ப பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் அங்குதான் ரத்த சாட்சியாகி மரித்தார். முதல் ரத்த சாட்சி இயேசுவுக்காக ரத்த சிந்தி மரித்தார். அந்த பகுதியில தான் இந்த குளம் இருக்கிறது. இங்கதான் இயேசு இந்த அற்புதம் செய்கிறார். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டா, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே நீ சுகமாக நீ விரும்புறியா? மகளே நீ சுகமாக நீ விரும்புறியா என்று ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய விருப்பத்தை அறிந்துதான் அவர் அற்புதம் செய்ய முடியும். நான் விரும்புறேன், எனக்கு சுகம் வேணும், என் குழந்தைக்கு சுகம் வேணும், என் கணவருக்கு சுகம் வேணும். உன்னுடைய விருப்பத்தை நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா இயேசு அற்புதம் செய்வார். ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்த பிறகு தேவாலயத்துல அவனை பார்த்தார். பார்த்துட்டு 14 சொல்லுகிறாரு, அவனை தேவாலயத்துல கண்டு, மகனே இதோ நான் நீ சுகமாயிட்ட, நான் அவனை சுகம் தந்துட்டேன், அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்ப அவனுடைய வியாதிக்கு என்ன காரணம்? அவனுடைய பாவம். இயேசு அதை அறிந்திருந்தார். அவனுடைய பாவத்தினாலதான் வியாதிப்பட்டு படுக்கையில் ஆனான். ஆனா இயேசு அதெல்லாம் பெரிதப்படுத்தாம அவன் மேல அன்பு கூர்ந்து அந்த பாவத்தெல்லாம் மன்னித்து அவனை குணமாக்கினார். ஏன்னா அவனுடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டார். அவர் பாவத்தை சுமந்து திருக்க வெளிப்பட்ட தேவாட்டு குட்டிதானே, அந்த பாவத்தை அவர் சுமந்து கொண்டு அவனை சுகமாக்கி விட்டார். இப்ப சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே மகனே, நீ பாவம் செய்து அதிக கேடானது உனக்கு வரும் என்று எச்சரிக்கிறார். பாத்தீங்களா? அப்ப இயேசு பாவத்தை மன்னிச்சுட்டார், சுகம் கொடுத்துட்டார்னா அதன் பிறகு பாவம் செய்யாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல இயேசு எல்லாத்தையும் மன்னிச்சிடார், இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னு தப்பா நினைச்சிடக்கூடாது. அதிக கேடானது வரும்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்ப இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பாவத்து நிமித்தம் வியாதி வந்திருக்கலாம். உங்களுடைய பாவம், சாபம், இதோ ஒரு மீறுதல் நிமித்தம் அதை உணர்ந்த ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் கணவரை மன்னிச்சிருங்க, பிள்ளையை மன்னிச்சிருங்க, என் குடும்பத்தினுடைய பாவ சாபத்தை மன்னித்து சுகம் கொடுங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் மனம் உருகிடுவார், இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு உங்க வீட்டுல ஒரு அற்புத சுகம் உண்டாக போகிறது. அற்புதத்தை பார்க்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல 38 வருஷ வியாதியஸ்தனை குணமாக்கிய இயேசு இப்ப உங்களை தொட போகிறார். நீங்க வியாதியுடன் இருக்கீங்களா? கை வைத்து சொல்லுங்க. உங்க வீட்டுல யாராவது வியாதியோடு இருக்காங்கன்னா அவங்களை நினைத்து விருப்பத்தோடு சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே பாவத்தை மன்னித்து சுகமாக்குன்னு சொல்லுங்க. அற்புதம் நடக்கும். தகப்பனே, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டு அந்த மனிதனுக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களே, இந்த மகளை பாருங்க, இந்த மகனை பாருங்க,
வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கலங்கி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. நீங்க வியாதியஸ்தரை கண்டு மனதுருகி தொட்டை குணமாக்கினீங்களே. நான் வியாதி படுக்கையில் கிடந்த போது என்னை தேடி வந்து சுகமாக்குனீங்களே. இந்த மகனை சுகமாக்குங்க, இந்த மகளை சுகமாக்குங்க, இந்த குழந்தையை குணமாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். அந்த வியாதி மறையட்டும், வியாதி படுக்கை மாறட்டும். அற்புத சுகம் இன்றைக்கு அவளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.